ஹே கைஸ், நான் தான் உங்கள் என்பி. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. என்ன தெரியுது, கிளியராக தெரியுதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஓகே தான். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பர்ஷியன் கேட் ஒன்று வச்சுருந்தோம். அது எப்படின்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்காங்க பர்ஷியன் கேட்டு. ஸோ அந்த கேட் அவங்களால வளர்க்க முடியலன்னா அவங்க சில காரணத்தால் வீடு சேஞ்ச் ஆகிறாங்க. வீடு சேஞ்ச் ஆகிறதுனால புது வீட்டுக்கு போகிறதுனால அந்த பெட்ஸ்லாம் நாட் அலௌட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களும் வீடு சேஞ்ச் ஆகிற சுச்சுவேஷனில் அந்த கேட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த கேட்டை இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நல்லா வளர்ப்பாங்க கேட்டு. அவங்கக்கிட்ட போய் கொடுக்கலான்னு தான் அந்த கேட்டை எடுத்துகிட்டு போகலான்னு தான் இந்த வீடியோவே இந்த வீடியோ அது ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அவங்ககிட்ட போய் கேட் தரப்போகிறோம். அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம கேட்டை எடுத்துகிட்டு போய் தரப்போகிறோம். என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரில. அந்த பேஸ்கெட் கூட இல்லை. முந்தா நேற்று தான் 2 கேட் வச்சுருந்தான். ஒரு கேட் சாட்டர்டே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் அதோட அம்மா கேட் இருக்குது. அம்மா கேட்டு போய் அவங்கக்கிட்டே தான் கொடுக்க போகிறோம். அதை போய் கொடுக்கணும். எந்த பேஸ்கெட்டு எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே காரில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். பார்ப்போம். அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட கேட் கொடுக்குறது தான் இந்த வீடியோவே. நீங்கள் நினைக்கல, என்னடா இவ்வளோ நாள் வளர்த்த கேட்டு, அது 2 வருஷமாக நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம். அந்த கேட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 3 வருஷமாக வளர்க்கணும் அந்த கேட்டு. என்ன பண்ணுறது, அந்த கேட்டு யாராச்சும் நல்லா பார்த்துக்கிறாங்க ஒருத்தவங்க இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட போய் கொடுக்குறோமே. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஒரு நம்பிக்கையில் தான் போய் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க கேட்லாம் வளர்க்குறாங்க. அதனால தான் வேறு யாரும் எனக்கு தோணவே இல்லை யார்கிட்ட கொடுக்குறதுலாம். ஸோ பார்ப்போம். ஒரு மாதிரியாக தான் இருக்குது கொடுக்குறதுக்கு. என்ன பண்ணுறது, கொடுத்தானே ஆகணும். நம்ம எவ்வளோ பேசி பார்த்துட்டோம். அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது. ஸோ மேபி அதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் காட்டுறதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் நான் காட்டுறேன் அந்த வீடியோவில். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரலாம். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் போடுறதுக்கு. பார்ப்போம் இந்த வாட்டி வீடியோ நல்லா வருதா எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகணும். 5 மணிக்குள்ளே வரணுன்னாங்க. 5 மணிக்குள்ளே அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் கொடுக்கணும். நான் இங்கே மணி 4:40 கிட்ட ஆகிடுச்சு. கிளம்பணும். இன்றைக்கி வேறு ஆஃபீஸ் வேறு எனக்கு இல்லை. கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இப்போது யூஎஸ் ஹாலிடேஸ் அவங்க. ஏன்னா நம்ம யூஎஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுனால யூஎஸ் ஹாலிடேஸு. ஸோ அதனால் இன்றைக்கி லீவு. ஸோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வாங்க நம்ம அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு நம்ம போய் கிளம்பணும். ரெடி ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட் கார் எடுத்து கிளம்பி பூனை எடுத்து உள்ளே போட்டு திரும்பி இங்கேருந்து அங்கே போய் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அவங்கக்கிட்ட போய் கொடுத்து மேபி நான் போன வாட்டி ஒரு பூனை கொடுத்தல, அந்த பூனோட கிளிப்பு போடுறேன். அது நல்லாயிருக்கும். அந்த பூனை அதோட குட்டி தான், சூப்பராக இருக்காது. அதுவும் கொடுக்கறதுக்கு மனசால, அம்மாவும் கொடுக்கறதுக்கு மனசு வரல. வேறு என்ன பண்ணுறது, கொடுத்து தான் ஆகணும். நேரத்தில் கொடுத்து தானே ஆகும். பார்ப்போம். நம்ம வேறு ஏதாச்சும் எங்கேயா போகிற மாதிரி நம்ம அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா வளர்த்துருக்கலாம். மேபி நம்ம எங்கேயாச்சும் தனியாக இருக்கிறோம், எங்கனாலையும் வீட்டிலலாம் வளர்க்க முடியல. ஏன்னாலையும் வீட்டில் வளர்க்க முடியல. ஏன்னா வீட்டில் செய்யலை. நானும் வளர்த்துட்டு தான் இருந்தேன். ஏன்னாலையும் வளர்க்க முடியாதனால நானும் இன்னொருத்தவங்கிட்ட என் பூனையை எடுத்துகிட்டு போய் தான் கொடுத்தேன். ஸோ இப்போ நல்லா தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்குது. அதுவும் நல்லா தான் வளருது. அந்த கிளிப்பும் என் பூனையோட கிளிப்பும் நான் போடுறேன். முந்தா நேற்று கொடுத்த பூனையோட கிளிப்பும் போடுறேன். இன்றைக்கி தரப்போகிற பூனையோட கிளிப்பும் நான் போடுறேன். மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ தான். வேறு என்ன பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிக்கிறேன். கேவலமாக இருக்கேன். இன்னும் ரெடி ஆகிட்டு அப்புறம் நான் கிளம்பணும். நான் கிளம்பும்போது அப்படியே போக லாக் பண்ணுறேன். பார்ப்போம். பை. அவ்வளோதான். நம்ம ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு தெரில. கேவலமாக தான் இருக்கும். மேபி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். கிளம்பிட்டோம். அவ்வளோதான். கார் சாவி எல்லாம் எடுத்துகிட்டு ரூம்லாம் ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. நான் ஏன்னா இப்போ தான் ஏன்ச்சேன். என் வாய்ஸ் என்னடா ஒரு மாதிரியாக இருக்குன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் என் வாய்ஸு. ஏன்னா இப்போ தான் நான் தூங்கி ஏன்ச்சேன். நான் எப்போவுமே ஏன்ச்சிக்கிற டைமே இது தான்.
ஏன்னா நான் தூங்குறதே வந்து 6 மணி ஆகிடுது. 6 மணிக்கு தூங்குறேன். திரும்பி 6 மணி காலைல 6 மணிக்கு தூங்கினா ஏஞ்சிக்கிறதே 4 மணி ஆகிடுது. ஈவினிங் 4 o'clock ஆகிடுது. ஏன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால இப்படியே தான் ரொட்டீன் போயிட்டுருக்கு. மாற்றணும், டே ஷிஃப்ட்டு மாற்றணும். டே ஷிஃப்ட்டு செட் ஆகலை எனக்கு. நைட் ஷிஃப்ட்டு கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, பிடிச்சிருக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. பார்ப்போம். மேபி ஃப்யூச்சரில் வந்து இது நைட் ஷிஃப்ட்லேயே இருப்பியாடானா சொல்ல முடியாது. எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு ஆசை தான். பார்ப்போம், பிஸ்னஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். மார்னிங்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி நார்மல் ரொட்டீன் மாதிரி என் லைஃப்பை மாற்றணுன்ட்டு ஆசை தான். கூடிய சீக்கிரம் மாற்ற ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம். அவள் தான் கிளம்பியாச்சு, கார் சாவி எடுத்தாச்சு, கிளம்பணும். இப்போ அவள் தான் செருப்பு ஸ்லிப்பர் போட்டு வேறு எதுவும் எடுக்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கார் தானே எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே ஹெல்மெட் அவ்வளோதான். அங்கே வெயிட் பண்ணுறாங்க பாவம் பசங்க ரொம்ப நேரமாக. பசங்கன்னா என் ஃப்ரெண்டு. யாருன்னா இது ஃப்ரெண்டுன்ற யாருன்னு கேட்குறீங்க. இது வந்து நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வேறு கேர்ள் ஃப்ரெண்டு. நீங்கள் வேறு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்காதீங்க, நார்மல் ஃப்ரெண்டு, ஓகேவா? அவங்கக்கிட்ட தான் போய் கொடுக்க போகிறோம். நான் முடிஞ்சால் அவங்களுக்கு வீடியோவில் காட்டுவேனான்னு தெரில, பார்ப்போம். நம்ம அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வீடியோ அவங்க இதை எடுத்து காட்டுறது எப்படின்னு தெரில. மேபி நான் முடிஞ்சால் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். நான் பாருங்கள் வீடியோவில். சரி, ஓகே, கிளம்பியாச்சு. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், லொடலான்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அதுவும் வெளில யாருக்கிட்டே எனக்கு யாருக்கு ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் நான் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருப்பேன். புதுசாக இருக்கவங்ககிட்டலாம் பேசவே வராது. என்ன பேசுகிறதுன்னு தெரியாது எனக்கு. ஸோ அப்படியே நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படியே நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ டைம் ஆகிடுச்சு, அவ்வளோதான், கிளம்பணும். இங்கே பாருங்க, அவ்வளோதான் டைம் ஆனதுனால கிளம்பணும். பார்ப்போம். அவ்வளோதான், கார் சாவி எடுத்தாச்சு. கிளம்பி ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். தான் அவுட்ஃபிட்டு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக போயிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே போவோம். முடி வேறு பின்னாடி ஒரு மாதிரியாக இருக்குது. இது கட் பண்ணலாமா என்னன்னு சொல்லுங்கள், பார்ப்போம். கமெண்டில் போட்டு விடுங்க. முடி தெரியுதா ஒரு மாதிரி ஃபங்கியாக இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வைப்போம், இல்லைனா கட் பண்ணிப்போம். ஓகே, டாட்டா, பை. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்தே கிளம்பியாச்சு. ஒரு மாதிரி நல்லா பிரைட்டாக தெரியுதுப்பா. இப்போ தான் உள்ளோட வெளில தானே நல்லா அப்படியே பளிச்சுன்னு அடித்து போட்ட மாதிரி நல்லா ஒரு மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்குது. நல்லா தூங்கி ஏஞ்சி மூஞ்சி ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்குது. அவ்வளோதான், கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அடங்க அப்பா மகன், என்ன இவ்வளோ கார் நிற்குதுங்க இங்கே? ஃபஸ்ட்டு இது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எத்தனை கார் வந்து நிறுத்தி விட்டுறாங்க இந்த ஸ்ட்ரீட்டில். வந்து காரை நிறுத்தாதீங்கன்ட்டு ஒரு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. அப்படியே காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடுறாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இருங்க, இப்படி தாங்க காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி விட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. 3 கார் நிற்குது. இங்கே காரை நிறுத்தாதீங்க. எங்கள் கார் நிறுத்துறதுக்கே இடம் இருக்க மாட்டேங்குது. இதில் இவங்க கார்லாம் நிறுத்திடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. கார் வேறு ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்குல்ல. அப்படியே போகும்போது காற்று அடிச்சு அப்படியே பறந்துடும். நம்ம காரை அன்லாக் பண்ணிட்டு அதுதான் நம்ம கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான், காருக்குள்ளே வந்துச்சு. காரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வெளில தாங்க நல்லா ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியுது. உள்ளே இருக்கிற வரைக்கும் அவ்வளோ லைட்ஸ் வச்சுருந்துமே ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. மார்னிங் ஷூட் பண்ணால் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. செம்ம பிரைட்டாக மூஞ்சே ஒரு மாதிரி நல்லா பிரைட்டாக காட்டுது. இனிமேல் மார்னிங் டைம்லேயே ஷூட் பண்ணணும். ஆனால் நம்ம எங்கே நைட் ஷிஃப்ட் பார்த்தா எங்கே நான் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே சன்னு போயிடுது. சன்னு வரும்போது தூங்குறேன், சன்னு போகும்போது ஏஞ்சிக்கிறேன். என்ன பண்ணுறது, பார்ப்போம். நைட் ஷிஃப்ட்டு ஸ்டாப் பண்ணோம். இப்போதைக்கு நல்லா இருக்குது உடம்பு. மேபி இன்னும் வயசு ஆக 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 வந்து உடம்பு காட்ட ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். வயசு இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்போவும் தெரியுது தான், பட் இருந்தாலுமே அதிகமாக தெரிய மாட்டேங்குது. மேபி வயசு ஆக இன்னும் அதிகமாக ஆக நம்ம உடம்புல என்னென்ன இஷ்யூஸ் வரப்போகுதுன்னு எது வரப்போகுதுன்னெலாம் தெரில. எவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியுமோ நைட் ஷிஃப்ட் ஸ்டாப் பண்ணோம்.
இதில் சம்பாதிச்சு ஏதாவது பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணணும், பார்ப்போம். நம்மளுக்கு எங்கள் ஒரு டீ கடை வைக்கணுன்ட்டு ஆசை, பார்ப்போம். டீ கடை முடிஞ்சால் டீ கடை வைப்பேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆசை, டீ கடை வைக்கணுன்ட்டு. சொந்த பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணணும், எல்லாமே இருக்கிற மாதிரி பண்ணணும் டீ கடையில். ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன், பார்ப்போம். கொஞ்சம் வண்டி ஆன் பண்ணி விட்ருக்கேன், கொஞ்சம் இதாகட்டும், இன்ஜின் வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு ஆகட்டும். என் ஃப்ரெண்டு வேறு இன்றைக்கி வந்து காலையிலே கால் பண்ணியிருந்தான் வேறு. போய் அவன் வண்டி ஒரு 3 நாளாக வண்டி என்கிட்ட தான் இருக்குது, போய் சர்வீஸ் கொடுக்கணுன்னு. அவனுக்கு வேலை கரெக்டாக இருக்கனால அவனாலையும் சர்வீஸ் போய் கொடுக்க முடியறதில்ல. என்னை போய் கொடுக்க சொன்னான். சரி நீ போய் கொடுக்கலான்னு பார்த்தா என்னாலையும் எழுச்சிக்க முடியல, நானும் நல்லா தூங்கிட்டேன். போய் அதுவும் கொடுக்கணும். அவனும் கால் பண்ணி எழுப்பினேன். நான் தூங்கிட்டேன்னா யார் கால் பண்ணுறா, ஏது கால் பண்ணுறா, தூக்கத்தில் என்ன பேசுகிறேன், ஏது பேசுகிறேன் ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. தூக்கம் தான் பெருசாக தெரியுது அந்த நேரத்தில். ஏதாச்சும் சொன்னனாலுமே மறந்துடுறேன், தூக்கத்திலே என்ன சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது தூக்கத்துலேயும். பார்ப்போம். வண்டி நார்மல் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இந்த ஐஃபோன் இருக்கிறதெல்லாம் ஐஃபோனில் தான். இந்த கேமரா வந்து ஸ்விட்ச் பண்ணவே முடிய மாட்டேங்குது, ஏன்னே தெரில. நானும் ஸ்விட்ச் பண்ணி காட்டணும், ஒரு வாட்டியும் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது ஸ்விட்ச் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஐஃபோனில் ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா இல்லை எனக்கு தெரியலையான்னு தெரில. இந்த ஸ்விட்சிங் ஆப்ஷனே இருக்க மாட்டேங்குது. ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. இந்த இது வேறு இரும்பல் வேறு ரொம்ப நாளாக இருக்குது, இதுவும் கம்மியாகிற மாதிரியே இல்லை. நானும் ஏதோ கீப்லெட்ஸ்லாம் எதுவுமே எடுத்துக்கல, டேப்லெட்ஸ் சிறப்பு எதுவுமே எடுத்துக்கல. இப்போ நான் அது பாட்டுக்கு கம்மியாகுன்ட்டு விட்டுட்ருக்கேன். நான் இப்போ எப்படி இதை ஷூட் பண்ணுறது, எங்கே வச்சு ஷூட் பண்ணுறதுன்னே தெரில. ஒரு ஸ்டாண்டும் இல்லை, ஃபோன் இது ஷூட் பண்ணுற மாதிரி. இப்போ போகும்போது அப்படியே பேசிட்டு போகலான்னு பார்த்தா ஷூட் பண்ணுற மாதிரி என்கிட்ட அந்த ஸ்டாண்டே கிடையாது. அப்போ இது இவ்வளோ பெரிய வீடியோ வரப்போகுதுன்னு தெரில. இங்கேயே நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டணுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் போல. ரொம்ப நேரம் பேசுனா நானும் டப்புன்னு முடிக்கலான்னு பார்க்குறேன். சரி ஓகே, நான் இங்கேருந்து கிளம்பி அவன் வீட்டிலேருந்து பூனை எடுக்கும்போது ஒரு ஷூட் பண்ணுறேன், அப்புறம் கொடுக்கும்போது ஒரு ஷூட் பண்ணுறேன். ஓகே பை, டாட்டா, பை see you. ஹே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து போய் பூனையை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே எப்பா நான் படுற பாட்டு இருக்கேன், எவ்வா இது என்னன்னு தெரில, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது கைஸ். இதுக்கு தெரிஞ்சிருச்சு போல நம்ம எங்கே கூப்பிட்டு போகிறோம்னு தெரியல, ஆனால் கூப்பிட்டு போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுனால என்னென்னலாம் சேட்டை அங்கங்கே கீறுது உட்காந்துட்டு. இது போட்டுருச்சுங்க கையில், ஒரு இடத்துல போட்டுருச்சு வேறு, கை வேறு எரியுது வேறு எனக்கு. மேடம்மா காட்டுறேன், இவங்க பேர் தான் சஃபா. இவங்களை வச்சுட்டு இதை பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு இந்த பிளாக்ல உங்களுக்கு இது தெரிதா இல்லைன்னு தெரியல, இந்த முடிங்கலாம் அதோட முடிங்க தான் எப்படி ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க. உங்கள் காலிலலாம் இதெல்லாம் தெரிதா, இதை பாருங்கள். இது உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு கூட தெரில. இந்த பர்ஷன் வச்சுட்டு இருந்தாலே ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த முடிங்க அதிகமாக கொட்டுது. இதால் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமானா, நான் கேட்ட வரைக்கும் ஆகாதுன்றாங்க, சில பேர் ஆகாதுன்றாங்க, சில பேர் ஆகுன்றாங்க. இது என்னன்னு எனக்கு என்னன்னே தெரில. ஆனால் இது பொறுத்த வரைக்குமே பர்ஷன் வளர்த்தாலே இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்டோன்னு வைங்களேன், அதோட முடி தாங்க ஃபுல்லாகவே அது என்ன தான் பண்ணுறது, அந்த முடியெல்லாம் எடுக்கிறதுன்னே தெரில. கழுவுனா அந்த பேட்சாக அப்படியே அங்கங்கே அதோட முடிங்கள் அப்படியே ஒட்டிக்குது. மேடம்மை காட்டுறேன், ஒரு மாதிரி ரொம்ப பயத்துலேயும் ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்குது அவங்களுக்கு தெரிதா இல்லைன்னு தெரில. செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. கை வச்சாலே கீற அளவு பண்ணிகிட்டு இருக்காது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க கைஸ், தெரிதா பாருங்கள் மேடம். இவங்க பேர் தான் சஃபா. ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாங்க. 2 years மேலே ஆகுதில்ல, ரொம்ப அக்ரெசிவ். ஹார்ட் பீட்டு சாஃப்டாக தான் இருக்குது, கை தொட விடுது இப்போதைக்கு. இல்லை அதுக்கு முன்னாடி செம்மையாக கீறி விட்டுருச்சு. சஃபாமா வேறு ஓனர் வீட்டுக்கு போக போகிறீங்க. இந்த ஓனர் வீட்டிலேருந்து அந்த ஓனர் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, போயிட்டு வாங்க. ஓகே, சைலண்ட்டாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஹார்ட் பீட் கொஞ்சம் உங்களுக்கு துடிக்கிறது தெரில உங்களுக்கு. இங்கே
செம்ம ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது. கேமராவில் எனக்கு தெரியுதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதில் வந்து அவ்வளோ ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது. இங்கே பார்க்க கூட மாட்டேங்குது, கோச்சிக்கிச்சு போல இது. சஃபா இங்கே பார், சஃபா கண்டுக்க கூட மாட்டேங்குது. அதை எடுத்துகிட்டு வரதுனால தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இது பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது அப்படியே டைட்டாக ஒரு இடத்துல பிடிச்சி என் காருக்குள்ளே இப்போ ஃபுல்லாகவே முடியாக பறக்குது. இப்போ தான் காரை நான் மொத்தமாக க்ளீன் பண்ணேன். இருங்க, இப்போ தான் நான் காரை மொத்தமாக க்ளீன் பண்ணி இதை வச்சுருந்தேன். நேற்று பீச்சுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸோட. க்ளீன் பண்ணி வச்ச காரை ஃபுல்லாக மண்ணு ஆக்கி விட்டாங்க. ஃபுல்லாக இப்போ திரும்பி நான் அகெயின் க்ளீன் பண்ணணும். அதுக்கு ஏற்ற பொருளுங்க என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியல. இதுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு க்ரீமி மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான். இதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாக்லேட். அது கொடுத்தா கொஞ்சம் நல்லா பழகுது. அது கொடுத்துருக்கான். அப்புறம் இது கொடுத்துருக்கான். வேறு எதுவுமே இல்லை. முன்னாடி அந்த ஷாம்பூ அந்த ப்ரெஷ்ஷு விஷெல்லாம் இருந்தது. முந்தானத்து ஒரு பூனை எடுத்துகிட்டு போய் கொடுத்தால அதோடு சேர்த்து கொடுத்துட்டேன். இதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு இவங்கெல்லாம் இந்த ஓனர் புதுசாக வாங்கணும். இப்போதைக்கு இது எல்லாமே இதுக்கு தேவைப்படுறது எல்லாமே வாங்கணும். லிட்டர் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே வாங்கணும். எனக்கு கையில் வேறு போட்டுருச்சிங்க. உங்களுக்கு கையில் தெரிதா? இங்கே கையில் வேறு உங்களுக்கு சரியாக செம்மையாக கீறி விட்டுருச்சு. அது பிடிக்கிற நேரத்தில் கை வேறு எரியுது எனக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ போய் பெட்ரோல் போட்டுட்டு திரும்பி நான் அங்கேருந்து கேம்ப் ரோடுன்ட்டு ஒரு இடம். அது வந்து இதில் இந்த தாம்பரம் அந்த சைட் போனோம். ஸோ அங்கே போகணும். அங்கே தான் போய் இதை கொடுக்கணும். நான் அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு கடையில் இருக்காங்களா என்னன்னு தெரில. அவங்களை கால் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் போய் இவளை பிடிக்கிறதுக்குள்ளேயே நான் படுற பாடு இருந்துச்சு தெரியுமா? அப்பா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறா இவ. வீட்டில் இருக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தா, இங்கே வந்தோடனே ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டா. அக்ரெசிவ் மேலே அக்ரெசிவ் பண்ணிகிட்டு இருக்கிறா இவ. இப்போது புது ஓனர் வர போகிறாங்க. புது ஓனர் ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க. இப்போது என்ன பண்ணுவேன், லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. 3 வருஷமாக கூடவே இருந்தது. திடீர்னுட்டு ஒன்றும் இல்லைன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்படியே தான் ரெண்டும் கொடுக்கும்போது இருந்துச்சு. பார்ப்போம். நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்பி கொடுக்குறோம். நல்லா பார்த்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம போய் பெட்ரோல் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்கக்கிட்ட போய் கொடுத்துட்டு இப்படி வீட்டுக்கு வரணும். இன்னும் நான் எதுவுமே சாப்பிடல. வேறு பசிக்குது வேறு. ஏஞ்சதுலேருந்து எதுவுமே சாப்பிடல. செம்ம பசி எடுக்குது. ஏதாச்சும் வெள்ளையில் ஏதாச்சும் போய் சாப்பிட்டுட்டு வரணும். பார்ப்போம். பை. அங்கே போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். நான் கொடுக்கும்போது வ்ளாக் காட்டுறேன். நான் போனேன். ஓகே, டாட்டா, பை பை, see you guys. ஃபைனலாக வந்து நம்ம இந்த பூனையை கொடுத்தாச்சு. அவங்க வந்து ஓனர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு சில நான் சொல்கிறதுனே தெரில. அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு எடுத்துகிட்டு போகும்போது. என்ன பண்ணுறது, அந்த பூனையும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னல இன்னொரு பூனை கொடுத்துருக்கேன்ட்டு, அந்த பூனையும் பார்த்தேன். இப்போது இந்த 2வது பூனை எடுத்துகிட்டு போகும்போதும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, கொடுத்தாச்சு. நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரியாக இருந்தேன். பூனை போகும்போதும் ஒரு மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிருச்சு ஒரு இடத்துல. பயத்துலேயே அது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருச்சு. வேறு அது ஆகிடும், சரியாயிடும். அந்த பூனை வந்து கொடுத்தது 1 டே ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நல்லா சுற்றிட்டு, அப்புறம் வந்து இப்போ அந்த ஃபேமிலியோட ஜெல் ஆகிடுச்சு. அந்த பூனை ஃபஸ்ட்டு கொடுத்த பூனை, அது மீன்ஸ் அந்த குட்டி, இதோட குட்டி கொடுத்தது. இப்போ அம்மா போயிருக்கு. பாப்பா அம்மா எப்படி இருக்குன்னு தெரில. அம்மா ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்துச்சு கொடுக்கும்போது. ஒரு மாதிரி பதுங்கிட்டும் இது உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய முடி வேறு கொட்டுது. அதுவும் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, முடி நிறைய கொட்டுதுன்ட்டு. அதையும் ட்ரிம் பண்ண சொல்லியிருந்தேன். அதையும் ட்ரிம்மும் பண்ணோம், டிவார்மிங்கும் பண்ணோம். அதுக்கு மேபி நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் அது கொடுக்குற மாதிரி அந்த வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த ஃபோன் அந்த வீடியோஸ்லலாம் இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்டட் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் நம்மளால் வீடியோ அவங்களால எடுக்க முடியல. கொடுக்குறதையும் எடுக்க முடியல, இது பண்ணதையும் எடுக்க முடியல. ஸோ லாஸ்ட்டாக இது என்கிட்ட சொல்லிடலாமேன்ட்டு சொல்லி இந்த விலாகை என் பண்ணிக்கிறேன். இதோட வேறு ஏதாச்சும் புது விலாகில் பார்ப்போம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் மேபி இன்னும் நல்ல வீடியோவாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். பை.